Welcome everybody, this is Julfa on behalf of Pudhiya Game Academy. நம்ம இப்போ பயாலஜி கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் சிலபஸ் படி பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டருக்குள்ளே நம்ம மூவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும், பட் வெரி ஈஸி சப்ஜெக்ட் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, இந்த சப்ஜெக்டை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 3 வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஜெனட்டிக்ஸை நம்ம ரொம்ப டீப்பாக போகணும் அப்படின்றது தேவையில்லை, இம்பார்ட்டண்ட்டான 3 டாபிக்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஜெனட்டிக்ஸ் அப்படின்றதோட பேசிக்ஸ், தென் மெண்டல், அவரோட கிரெகார் ஜோஹன் மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இருக்காருல்ல, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எப்படி ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இட்ஸ் ரிவ்யூஸ், அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் ஜெனட்டிக்ஸ் மரபியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை நம்ம கவர் பண்ணிட்டாலே this will be more than enough. Let's start this video by discussing the basic element of genetics. அப்படின்னா ஹெரிடிட்டி அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். மரபு அப்படின்றது என்ன நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து, சிம்பிளான டேர்ம் தான் இந்த வீடியோ, ஒண்ணுமே இல்லை, இன்ட்ரோடக்ஷன் தான். The inheritance of characters from one generation to another generation, that is called as heredity. இல்ல லைக் என்னோட ஃபாதர் ஹைட்டா இருக்காங்க, ஃபாதரோட ட்ரெயிட் கேரக்டர் எனக்கு பாஸ் ஆகி நானும் ஹைட்டா இருக்கேன். அப்போ ஒரு கேரக்டர் இஸ் டிராவலிங் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன்ல, இதுதான் நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு தாய் இல்லைன்னா தந்தை கிட்ட இருந்து பெறப்படுற அந்த கேரக்டர் ஆர் பண்பு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஹெரிடிட்டின்ற. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைக்கு அந்த பண்பு என்ன பண்ணுது பாருங்க, மாறுது, அதுதான் கடத்துது. ஓகே, அந்த கடத்துற அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபு, ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாய் தந்தை இருவரும் தங்களின் மரபு பொருளான டிஎன்ஏ மூலம் பண்பு கடத்துதலில் சம பங்கினை கொள்வதன் மூலம் முக்கிய பங்காற்றுகின்றன. ஓகே, அப்போ என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நம்ம ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா the inheritable characters. இன்ஹெரிட் அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகக்கூடிய கேரக்டர். ஓகே, என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா மார்பலாஜிக்கல் கேரக்டர், உடல் அமைப்பு, புறத்தோற்றம். மார்பலாஜிக்கல் அப்படின்னா புறத்தோற்றம், அனடாமிக்கல் அப்படின்னா உடல் உள்ளமைப்பு, பிசியோலாஜிக்கல் அப்படின்னா உடற்செயல், அண்ட் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா இனப்பெருக்கம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம அக்வயர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நான் மார்பலாஜிக்கல் அப்படின்றது தான் புறத்தோற்றம் தான் உங்களுக்கு ஹைட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனடாமின்னு பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் யாருக்காச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்ல ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஹோல் இருக்குன்னு சொல்லுவாங்க பிறக்கும் போதே, அப்ப அது ஹெரிடிட்டி டு ஹெரிடிட்டி பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் பிசியோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் செயலியல், சுகர், டயபெட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு என்ன பண்ணுது ஜீன் மூலியமா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுதான். ஓகே, ரீப்ரொடக்டிவ் அப்படின்றது நமக்கே தெரியும். சம்டைம்ஸ் இஃப் சம் நம்மளோட ஆன்சிஸ்டர்னால இன்ஃபர்டைலா அவங்க இருந்தாங்க, they cannot give offspring to the next generation, அப்படி offspring to give next generation அப்படின்னா குழந்தை அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா இன்ஃபர்டைல்னு சொல்றோம்ல. அப்ப என்னோட ஆன்சிஸ்டர்ஸ்ல யாராவது அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு வரதுக்கான சான்சஸும் அது இருக்கு. அந்த மாதிரி ஹெரிடிட்டி அப்படின்றது மார்பலாஜிக்கல், அனடாமிக்கல், பிசியோலாஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் 4 டைப்லயும் அந்த கேரக்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற இந்த ஃபீல்ட கொடுத்து நமக்கு ஹெரிடிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஜீன் ஒண்ணு இருக்கு, கேரக்டர் ஒரு ஜெனரேஷன் பண்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு மாறும், அதை பொறுத்துதான் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு அப்படின்னா கிரெகார் ஜோஹன் மெண்டல். He is considered as the father of genetics. மரபியலோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா he did 2 type of experiment to prove his words. 2
எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு. அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி மட்டும்தான் ஜெனடிக்ஸ் சாப்டர் இஸ் அபவுட். ஓகே, அதை 2 நல்லா தெளிவா நம்ம படிச்சுட்டாலே போதும். ஓகே, அப்போ அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை படிக்கணும் அப்படின்னா நமக்கு சில வார்த்தைங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த வார்த்தைங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ட்ரெய்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, நான் சொன்ன மாதிரி கேரக்டர் பண்பு, சிம்பிள். அந்த என்னென்ன பண்பு அப்படின்றது தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். ட்ரெய்ட் அப்படின்ற கேரக்டர் இட் கேன் பி மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரா இருக்கலாம், அனாட்டமிக்கல் கேரக்டரா இருக்கலாம், ரீப்ரொடக்டிவ் கேரக்டரா இருக்கலாம், பிசியோலாஜிக்கல் கேரக்டரா இருக்கலாம். பண்பு கூறு என் பெற்றோர்களிடம் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் ஒவ்வொரு பண்புமே என்ன சொல்லுவோம், நம்ம ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு ஹெரிடிட்டி அப்படின்றது என்னன்னா, அப்ப அந்த பண்பு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கடக்கும், டிரான்ஸ்பர் ஆகும். ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் தி கேரக்டர் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். பெற்றோரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படும் முறையை தான் நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஜெனடிக்ஸ் அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஹெரிடிட்டி. அப்போ இந்த ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அந்த கேரக்டர் போகுது இல்லையா, அதை பத்தி எல்லாம் படிக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மரபியல் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள், மரபியல். ஓகே, அலீல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப என்னோட ஃபாதர் நல்ல ஹைட்டா இருக்காங்க, மதர் நார்மல் ஹைட். இப்போ இவங்க 2 பேருக்கிட்ட இருந்துமே நமக்கு 2 கேரக்டர்ஸ்மே பாஸ் ஆயிருக்கும். ஜீன் இது வந்து குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. குரோமோசோம் இந்த இடத்துல வந்து ஹைட் கொடுக்கக்கூடிய ஜீன் இருக்கு. அதாவது ஹைட், உயரமா நான் வளர்றதுக்கு எந்த ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்குமோ அந்த ஜீன், அந்த டிஎன்ஏ இருக்கு, அந்த பேஸ் பேர் இருக்கு. இந்த இடத்துல மதர் கிட்ட இருந்து நான் அக்வயர் பண்ண நார்மல் ஹைட்ல இருக்கக்கூடியதுக்கான ஜீன், ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஜீன் இங்க இருக்கு. அப்போ ஒரு குரோமோசோம்ல 2 ஜீனுமே டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா அதுல ஒண்ணுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ஒண்ணுதான் வெளியே வரும். இன்னொன்னு லை டார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அமைதியா அப்படியே இருந்துரும். அப்போ எந்த 2மே டிரான்ஸ்பர் ஆகுது, எந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த ஜீனோட கேரக்டர் தான் வெளியே வரும். ஓகே, அதைப்படிதான் நம்ம இருப்போம். இன்கேஸ் ஹைட் அப்படின்னா, ஹைட் உயரமா நான் இருக்கேன் அப்படி டால்னு வச்சுக்குவோம். டால் ஹைட் அப்படின்றது பினோடைபிக் கேரக்டர், டால்னு வச்சுக்குவோம். அந்த நான் டாலா இருக்கேன் அப்படின்னா ஃபாதரோட குரோமோசோம் அங்க வந்து ஜீன்ஸ் அங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, மதரோட ஜீன் அமைதியா இருக்கு, டாமினண்டா இருக்கு அப்படின்றதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அலீல்ஸ் அப்படின்றது இந்த 2 ஜீனையுமே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே, 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன், ஜீன்களின் 2 வகையான பண்பு. அதுதான் உங்களுக்கு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் அலீல் அப்படின்னு சொல்றோம். இந்த பண்புகள் அலீல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ற இந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப வந்து டால்னே வச்சுக்குவோம். அதை நான் கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் டின்னு எக்ஸ்பிரஸ் பண்றேன். இந்த 2 கேரக்டருமே நம்ம என்ன சொல்லுவோம், இது 2ஐயும் அலீல் அப்படின்னு சொல்லுவோம், அலீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், ஒரு கேரக்டர் தான் டாமினண்டா இருக்கும், இன்னொரு கேரக்டர் அமைதியா இருக்கும், ரெசிசிவா இருக்கும். அந்த எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, டாமினண்டா இருக்கு பாத்தீங்களா, அவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டாமினன்ட் ஜீன் இல்ல ஓங்கு பண்பு அப்படின்னு சொல்றோம். வலிமையான ஜீன் ஆங்கில எழுத்துல பெரிய எழுத்தால குறிக்கப்படும், பிக் லெட்டர்ஸ்ல எழுதுறோம். ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதுற இந்த லெட்டரை வந்து ரெசிசிவ் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஒடுங்கு பண்பு அப்படின்னு சொல்றோம். இதை ஸ்மால் லெட்டர் டி அப்படின்னு எழுதணும். டுகெதர் இதை அலீல்னு சொல்றோம். இது எக்ஸ்பிரஸ் பண்ற பண்பு இருக்கு இல்லையா, டால்னஸ் இல்ல ட்வார்ஃப்னஸ், அந்த பண்பு இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்வோம், கேரக்டரை என்ன சொல்வோம், இது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் ட்ரெய்ட்னு சொல்லுவோம். தட்ஸ் இட். இப்போ
ஜீனோடைப் phenotype அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சிம்பிளானது தான். நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் ஜீன்ல 2 இடத்துல டால்னஸ் குறிக்கக்கூடிய ஜீன்க இருக்கு என்னோட குரோமோசோம்ல. இது ஹைட் அதிகமா உயரமா இருக்கிறதுக்கான அதுக்கான ஜீன், அதை நான் டீன் ரெப்ரசென்ட் பண்ணிடுறேன். ஷார்ட்டா இன் கேஸ் நான் இருப்பேன் அப்படின்னா அதை ஸ்மால் டீன் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் இந்த அந்த ஜீன்ல இருக்க கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஜீனோடைபிக் கேரக்டர். டீன் போடுறோம் பாத்தீங்களா, இதுதான் ஜீனோடைபிக் கேரக்டர். ஜீன் அடிப்படையிலான பண்புகள் அப்படின்னு சொல்றோம், பண்புகளின் தொகுப்பு. அப்ப இதுதான் ஜீனோடைபிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா ஜீனோடைப் அப்படின்றது அதோட ஜெனட்டிக் மேக்கப், அவ்வளவுதான். ஜெனட்டிக் மேக்கப்பை இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ற இந்த டேர்ம் அதுதான். டீன் போடலாம். இல்ல ஆர் அப்படின்னா எதை ரெப்ரசென்ட் பண்ண வராங்க அப்படின்னா, ஆர் அப்படின்னா சீடோட ஷேப் சொல்றாங்க, ரவுண்டா இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஆர் அப்படின்றது ரிங்கிள்டா இருக்கு, சுருங்கி போன மாதிரி இருக்கு விதையோட அமைப்பு, இல்ல கரெக்ட் ரவுண்டா இருக்கு அப்படின்னு இது. அப்ப ரவுண்டா வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஜீன் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கும் இல்லையா, ரெஸ்பான்சிபிளா இருக்கும் இல்லையா. ரவுண்டா இந்த சீடு இருக்கணும் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஜீன் நம்ம குரோமோசோம்ல, அதாவது நம்ம இல்ல பிளான்டோட குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரிங்கிள்டா சுருங்கி போய் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மால் லெட்டர் ஆர் அப்படின்ற ஜீன் அதோட குரோமோசோம்ல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஜீனோடைபிக் கேரக்டர். இப்ப ஃபீனோடைபிக் கேரக்டர் அப்படின்னு, ஃபீனோடைப் அப்படின்னா சிம்பிள் ஃபீனோடைப் அப்படின்றது என்னன்னா புற தோற்றுமை சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, அதாவது அவங்களோட அந்த இப்ப நான் சொன்னேன்ல ரவுண்ட் ரிங்கிள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஜீன் எந்த பண்பை ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அந்த பண்பு தான் புறத்தோற்றுமையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி சொல்றது. லைக் இப்ப டால்னஸ், ட்வார்ஃப்னஸ் இதெல்லாம் ஃபீனோடைபிக் கேரக்டர். மார்பலாஜிக்கல் கேரக்டர், சிம்பிளா சொல்ல போனா மார்பலாஜிக்கல் கேரக்டர் புற தோற்றத்தோட அடிப்படையில இருக்கக்கூடிய கேரக்டர். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒரு ஜீன் இருக்கு, அந்த ஜீன் எல்லோ கலர் ஃப்ளவரை இது அலீல், ஓகே, எல்லோ கலர் ஃப்ளவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஜீன், ஓகே. எல்லோ, இந்த இடத்துல எல்லோ கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு, எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கு. இப்போ இந்த செல்லுக்குள்ள இருக்கிற YY அப்படின்ற ஜீன் ஜீனோடைபிக் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஜீனோடைப்னு நம்ம சொல்றோம். இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் உண்மையிலே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா, அத அந்த பிளான்டோட ஃபீனோடைபிக் கேரக்டர், புற தோற்றத்தின் அடிப்படையில் கொண்ட பண்பு அப்படின்னு சொல்றோம். சிம்பிள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலன். இதுல என்ன அப்படின்னா மெண்டல், கிரெகர் ஜோஹன் மெண்டல் இருக்காருல்ல, அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு சொன்னேன். அவர் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் செல்ஃப் பாலினேஷன் ஒண்ணு பண்ணாரு. அப்போ செல்ஃப் பாலினேஷன் நமக்கு கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுதான் இப்ப பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். பாலினேஷன் அப்படின்றது எப்படி நடக்கும், ஃப்ளவர் இருக்கும், ஃப்ளவரோட ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய சூலகம் இருக்கு இல்லையா, ஓவரியில போலன் கிரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய மகரந்தம் என்ன ஆகுது, சேரும் போது என்ன ஆகுது, நம்ம அந்த பூல அந்த ஃபிளவர்ல ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற என்னது மகரந்த சேர்க்கை நடக்குது அங்க. அப்போ ஃபர்டிலைஸ் ஆகுது அந்த ஃபிளவர் ஃபர்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா போலர் கிரெயின்ஸும் ஓவரியும் சேரணும், மகரந்த சேர்க்கை நடக்குது, ஓகே. இப்போ செல்ஃப் ஃபர்டிலைசேஷன், தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள். ஒரே ஃப்ளவர்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸும், ஃப்ளவர் அப்படின்னா எப்படி இருக்கும், ஓவரி அப்படின்றது அதோட ஸ்டைல் அப்படின்றது இங்க இருக்கும், சுத்தி என்ன இருக்கும், சாரி
கைனீஷியம் அப்படின்ற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், சுத்தி ஆண்ட்ரீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருப்பாங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபிளாருக்கு மேல தான் என்ன இருப்பாங்க, போலன் கிரெயின்ஸ் சொல்லக்கூடிய மகரம் இருப்பாங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல ஓவரி சூலகம் இருக்கிறாங்க. அப்போ ஒரே பூல இருக்கிற போலன் கிரெயின்ஸ் அந்த ஓவரிக்குள்ள போய் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். கிராஸ் ஃபர்டிலைசேஷன்னா சிம்பிள், வேற ஒரு அதே பிளான்ட்லயோ இல்ல வேற ஒரு பிளான்ட்ல இருக்கிற பூல இருந்து போலன் கிரெயின் சொல்லக்கூடிய மகரந்தம் என்ன பண்ணுது, இன்னொரு பூல இருக்கக்கூடிய சூலகத்துல சேருது, ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா சூலகத்தில் ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா அது இயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய கிராஸ் பாலினேஷன். அவ்வளவுதான். ஓகே, அப்ப செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் என்னன்னு படிச்சுட்டோம். இப்ப ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு அப்படின்றது சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பண்பை மட்டும் வச்சு நம்ம பண்ற அதாவது கிரகர் ஜோஹன் மெண்டல் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட நேம் மோனோ ஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ்ல அதாவது மோனோ ஹைபிரிட் அப்படின்ற போது ஒரே ஒரு கேரக்டரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு, ஒரு பண்பு கலப்பு. அப்போ ஒரு டால் பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு, ஒரு வாஃப் பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு, ஒரு உயரமான பிளான்ட்டும் எடுத்துக்கிட்டாரு, ஷார்ட்டா இருக்க பிளான்ட்டும் எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாரு. அதை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். இரு பண்பு கலப்பு அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸ். இதுல 2 கேரக்டர் எடுத்துக்கிறாங்க, டால்னஸையும் வேற எந்த கேரக்டர் எடுத்துக்குவோம், நம்ம சீடோட ஷேப் எடுத்துக்குவோம், ரவுண்ட். அப்போ இந்த இடத்துல 2 பண்பை எடுத்திருக்காங்க, சீடோட ஹைட்டை பத்தியும் எடுத்திருக்காங்க. அப்போ இது ஜீனோடைபிக் ரேஷியோ. இப்ப நான் சொல்ல போற ஹைட் அண்ட் சீட் ஷேப், உயரத்தை பத்தியும் சீடோட விதையோட ஷேப் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றதையும் என்ன ஆகுது, 2 பண்பை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாரு. அதை இரு பண்பு கலப்பு அப்படின்னு சொல்றோம், இல்ல டைஹைபிரிட் கிராஸ்னு சொல்றோம். அப்போ நெக்ஸ்ட் 2 வீடியோக்கு தேவையான எல்லா டேர்ம்ஸையும் நம்ம இந்த வீடியோல கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல மோனோ ஹைபிரிட் கிராஸ் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம படிச்சிடறோம், அண்ட் டைஹைபிரிட் கிராஸ்னு சொல்லக்கூடிய இரு பண்பு கலப்பையும் படிச்சிடறோம். அந்த 2 டாபிக்ஸ்லயும் நமக்கு ரேஷியோல நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரேஷியோ கேட்பாங்க, பினோடைபிக் ரேஷியோ ஆஃப் மோனோ ஹைபிரிட் கிராஸ் என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ் என்ன, அந்த மாதிரி ரேஷியோஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.